எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு பூராடம் 2026 மே மாத ராசி பலன்கள். தனுசு பூராடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல வலுப்பெற்ற அமைப்புல மறைஞ்சிருக்காருங்க. அதற்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. என்னதான் நட்சத்திராதிபதியாகவே இருந்தாலும் கூட சுக்கிரன் 6ல வலுக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. அப்ப என்ன பண்ணுவார்னா, முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் தொந்தரவுல கண்டிப்பா கொடுப்பார். ஒரு சிலருக்கு பண விரயம், மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்ய தன்மையை கொடுப்பாருங்க. கையில இருந்து காசை கரைய வைப்பாருங்க. சரிங்களா? செலவு செய்ய வைப்பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் வலுக்கிறதுனால கடன் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலை ரீதியா வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியில கொஞ்சம் எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? எதிர்ப்புகளை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதை சமாளிச்சு ஜெயிப்பீங்க 2வது பகுதியில். அது வேற. செகண்ட் ஹாஃப் பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா உண்டுங்க. ஏன்னா செவ்வாயும் கொஞ்சம் பலவீனதான் அமைப்புல இருக்காரு. சூரியன் மட்டும் தான் வலுவா இருக்காருங்க. தன்னம்பிக்கையை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார் சூரியன். சரிங்களா? சமாளிப்பீங்க. சரிங்களா? ஆனா 2வது பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? முதல் பகுதியில கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த வழியில, வேலை சம்பந்தப்பட்ட வழியில, அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் சிக்கல்களை கொஞ்சம் கொடுக்குங்க. குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நீங்க கண்டிப்பா இருக்கணும். அதற்கடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா நான் சொல்றேன். 2வது பகுதியில சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வருவார். குரு 7ஆம் இடத்துல தான் இருக்காருங்க. நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி 2 பேருமே சேர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? மனசும் உடம்பும் தெளிவா இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். நல்ல தேக பலம், நல்ல தேக ஆரோக்கியம் உண்டாகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, என்னதான் புதன் வந்து 6ல மறைஞ்சிருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல 2 மாபெரும் சுபர்கள் சேரும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பா ஏற்படும். கணவன் அல்லது மனைவி மூலமாக நல்ல ஆதாயங்கள், நல்ல ஒரு உதவிகள் கண்டிப்பா தேடி வருங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பா கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தங்கம், வெள்ளி, ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, இனிப்பு, அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் செஞ்சு நீங்க விற்கிறீங்க, இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா தங்கம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கடுத்து 10ஆம் இடத்து நாள் வரைக்கும் சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 2வது பகுதியில செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க. ஆயினும் சனி பார்வை 10ஆம் இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. வேலை ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் போகும். அது முழுமையா சரியாக்காது. சரிங்களா? வரும் போகும், வரும் போகும். அதாவது குறிப்பா என்னதான் நீங்க மாடு மாதிரி உழைச்சாலும் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்க ஒரு 10 வேலை செய்றீங்களா, இல்லை 9 வேலை சரியா பண்ணிருப்பீங்க, ஒரு வேலை தப்பா பண்ணிருப்பீங்க. சரியா பண்ண வேலையை விட்டுட்டு தப்பா பண்ண அந்த ஒரு வேலையை மட்டும் வச்சு உங்களை வந்து கார்னர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நடக்கும். சரிங்களா? அதையும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா ஒன்ஸ் வந்து மே 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அப்படியே மெல்ல மெல்ல படிப்படியா அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பிக்கும். எண்ணங்கள் தெளிவாகும், மனசும் உடம்பும் தெளிவாகும், ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், தெளிவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். மேலும் 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும்.
சிறு சிறு பிரயாணங்கள் இந்த மாதம் அதிகமா நீங்க வாழ்க்கையில மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு, தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாதம் நீங்க அக்கறை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே போல லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லாபாதிபதியோட குரு சேர்ந்துட்டனால 2வது பகுதியில வருமானம் கண்டிப்பா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கவலைகள் விலகும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை கொண்டு போகலான்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தோட நீங்க வாழ்க்கையை அணுகி இந்த காலத்துல கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தைரியமும் தன்னம்பிக்கையும் 2வது பகுதியில மிகையாக இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டமும் 2வது பகுதியில நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.